வெல்கம் டு மாஸ்டர் கே. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 22/6/2024 இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்ஷய காரோனியாவோட ரிசல்ட் தான் இருந்தது. காரோனியா வந்து பார்த்தீங்கன்னா 659வது குழுக்கள். இதில் நம்ம சொன்ன மாதிரி நேற்று 2ஆம் நம்பர் தான் கொடுத்தாங்க. 2ஆம் நம்பர் கொடுக்காங்க, சூப்பராக கொடுத்தாங்க. 2ஆம் நம்பர் ஏ போர்டில் செமையாக வரும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி தான் 2ஆம் நம்பர் கொடுத்தாங்க. 2ஆம் நம்பர் வச்சா தான் உங்களுக்கு 254ன்னு வரணுங்க. அந்த மாதிரி தான் வரக்கு வாய்ப்பு இருக்குன்னு கொடுத்தோம். அதே மாதிரி 254 தான் கொடுத்தாங்க. சரிங்களா, ரொம்ப ஸ்ட்ராங்காக அவனுக்கு 2ஆம் நம்பர் தாங்க வரணும்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி 2ஆம் நம்பர் தான் நமக்கு ஏ போர்டில் வந்துச்சு, செம வின்னிங். சரிங்களா, அதே மாதிரி இந்த சி போர்டு 1ஆம் நம்பர் வந்து 36 நாளாக வராமல் நின்றுச்சு. அதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி 36 நாளாக இருந்த 1ஆம் நம்பர் நமக்கு வந்துச்சு. 2-1 அப்படிங்கிற 2 நம்பருமே இன்றைக்கி நமக்கு மேட்ச் ஆகிருது, செம வின்னிங் தான். ஆனால் 5ஆம் நம்பர் நம்ம கணக்கில் இல்லை, நம்ம கொடுக்கல. மறுபடியும் அதே மாதிரி வருமா 3-5 வைப்பாங்களாங்கிற டவுட்டில் இருந்தோம், வச்சுட்டாங்க. இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா 3-5, அந்த மாதிரி ஒரு டவுட்டில் வரும்னு எதிர்பார்த்தோம். பட்டு அது அப்படி தான் வரணும்னு எதிர்பார்த்தோம். பட் இருந்தாலும் நம்ம டவுட் இருந்துச்சு, அதனால் வேண்டாம் அப்படின்னு விட்டுட்டோம். ஆனால் வச்சுட்டாங்க. அதே மாதிரி 3-5 அப்படின்ட்டு வச்சுட்டாங்க. அந்த கணக்கு தான் இன்றைக்கி ரொம்ப பாஸ் ஆகுது. அதே மாதிரி இன்றைக்கி ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன கொடுத்தாங்க அப்படின்னா 984. இதுதான் நமக்கு ட்ரையல் நம்பரை கொடுத்தாங்க. நாளையை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 23/6/2024 அக்ஷயா கம்பெனியோட ட்ரா. சரிங்களா, அக்ஷயா கம்பெனியை பொறுத்த வரைக்கும் எப்படி ஆடுவாங்கன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதை கனெக்ட் பண்ணி தான் கொண்டு வந்திருக்கும். அதே மாதிரி அக்ஷயா பொறுத்த வரைக்கும் 984ங்கிற ட்ரையல் நம்பர் கொடுக்குறாங்க. அதே மாதிரி 657 உங்களுக்கு என்ன ட்ரா நம்பரு. அதே மாதிரி 251 ரிசல்ட்டு. அதே மாதிரி போன வாரம் அக்ஷயா நமக்கு என்ன கொடுத்தாங்க 065 நமக்கு போன வாரம் ரிசல்ட்டு. இதை கணக்கில் வச்சு தான் நம்ம கொண்டு வரோம். நாளைக்கு என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, என்ன மாதிரி நம்பர்கள் ஆட போகிறாங்க, அதை தான் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்கள். நான் கொடுக்கக்கூடிய நம்பர் உங்களுக்கு மேட்ச் ஆகும் பட்சத்தில் நீங்கள் தாராளமாக இடத்துல நம்ம கொடுத்தா கண்டிப்பாக மேட்ச் ஆகும். இன்றைக்கி எப்படி 2ஆம் நம்பர் அழகாக 254 தான் வரணும், வேறு எதுவும் வராது. நம்ம தெளிவாக சொல்லி தான் கொடுத்தோம். அதை தான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி 254 அப்படிங்கிற நம்பர் நம்ம எதிர்பார்த்தோம், அதை தான் கொடுத்துருந்தாங்க. சரிங்களா, நம்ம அதை தான் எதிர்பார்த்தோம். 251 நிறைய நம்பர் இருக்குங்க. 252 உங்களுக்கு நிறைய நம்பர் அதே தான் இருக்குது. அதே பேஸை வச்சு தான் ஆடுவாங்கன்னு நினச்சோம். அதே மாதிரி தான் ஆடிருந்தாங்க. ஒரு செம வின்னிங் தான். சரிங்களா, வேறு ஒன்றுமே கிடையாது. ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கும் நமக்கு கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒரு சில நம்பர்கள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக கொடுக்குறோம். அது வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நமக்கு 254ங்கிறத நம்ம எதிர்பார்த்தோம். அதே நம்பர் தான் கொடுத்தாங்க, வேறு நம்பர் கொடுக்கல. சரிங்களா, செம வின்னிங் தான். 254 அதை தான் எதிர்பார்த்தோம். அதே மாதிரி அடித்தாங்க 4 நம்பரு. அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் நமக்கு மேக்ஸிமம் ஆடக்கூடிய நம்பர் என்னன்னு கேட்டிங்கன்னா எப்போயுமே பெண்டிங் நம்பர் தான் மேக்ஸிமம் ஆடுவாங்க நாளைக்கு அக்ஷயா கம்பெனி. இல்லையா, அக்ஷயா கம்பெனியை பொறுத்த வரைக்கும் 23ங்க டேட்டு மாறிடுச்சு. 23 உங்களுக்கு 2024 அக்ஷயாவுடைய 657வது குழுக்கள். இதில் நமக்கு நாளைக்கு என்னம்மா நம்பர்கள் மேட்ச் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாளைக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் இங்கே ஒரு பேட்டர்ன் நம்ம கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா. இந்த பேட்டர்ன் பேஸ்ட் அடிப்படையாக வச்சு கொடுப்பாங்கன்னு தான் எனக்கு தோணுது. இங்கே பாருங்கள், 9 2 8. அப்போது நமக்கு இன்றைக்கி என்ன கொடுத்தாங்க 9 2 வந்தாச்சு. அப்போது நமக்கு அடுத்தது வந்து 8ஆம் நம்பர் தான் வரணும். அப்போ 8ஆம் நம்பர் வருது அப்படின்னா நாளைக்கு ஏ போர்டு 8ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். சரிங்களா, 9 2 8 8ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் ஏ போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக 8ஆம் நம்பர் வரணும். 8ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதுதான் நான் கணக்கில் வருது. 8ஆம் நம்பர் பெண்டிங் நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 நாளாக நமக்கு பெண்டிங்கில் இருக்குது. அதற்கான வாய்ப்புகள் நாளைக்கு இருக்கும். இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் நம்ம கொடுக்கக்கூடிய நம்பர் எல்லாமே பெண்டிங் நம்பரு மேட்சாக தான் கொடுப்போம். பெண்டிங் நம்பர் வர மாதிரி தான் கொடுப்போம். ஏன் அப்படி கொடுக்குறோம் அப்படின்னா பெண்டிங் நம்பர் தான் நாளைக்கு வரும், அதுதான் வாய்ப்பு இருக்குது. அதிகபட்சமாக வரக்கூடிய நம்பரில் பெண்டிங் நம்பர் தான் எடுத்து ஆடுவாங்க. நாளைக்கு பெண்டிங் நம்பர் எடுக்கிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்குது. நம்ம கணக்குலேயும் ரொம்ப ஸ்ட்ராங்காக பெண்டிங் நம்பர் தான் இருக்குது. சரிங்களா, அது உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். வந்தால் எடுத்துக்கங்கன்னு தான் சொல்கிறேன். இப்போ நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் அந்த மாதிரி மேட்ச் ஆயிரும். சரிங்களா, அந்த மாதிரி வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். வந்தால் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கன்னு தான் கொடுக்குறோம். சரிங்களா, 200 நமக்கு 850 அப்படிங்கிற நம்பர் வருது. 850 தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. 85 அப்படிங்கிறது, அதாவது 850 850 அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அது இல்லைன்னா உங்களுக்கு என்ன வரும் 450. எப்படிங்க 450 இங்கே இருக்குது பாருங்கள். 450 அப்படிங்கிற இந்த மெத்தடாக ஃபாலோ பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 450 ஏன் 450 வருது அப்படின்னா 4ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் பெண்டிங் நம்பர் அப்படின்னா ஆமாம் 15 நாளாக பெண்டிங் நம்பர் இருக்குது. அது போக ப்ளஸ் நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா 4க்கு, அதாவது 9 2 4 9 2 8 அவ்வளோதான். இந்த 2 நம்பர் தான் எதிர்பார்க்குறோம். 9 2 8ங்கிற ஒரு பேட்டர்ன் இருக்குது. அதே மாதிரி 9 4 8ங்கிற அதே பேட்டர்ன் நமக்கு இருக்குது. 2 நம்பருமே நமக்கு இங்கே மேட்ச் ஆகுது. அதனால தான் இந்த 2 நம்பருமே கொடுக்குறோம். உங்களுக்கு கணக்கில் வருதான்னு பார்த்துங்க. சரிங்களா, நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டு 8 அல்லது 4 இந்த 2 நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. 4 நம்பரை பொறுத்த வரைக்கும் 450ன்னு வந்துடும். அப்படி இல்லைன்னா 850. 450 850 எங்கேயும் கேட்ட மாதிரி இருக்குல்ல. அங்கே பாருங்கள் 456. சரிங்களா, நிறைய 450 இருக்குது பாருங்கள். 450. சரிங்களா, அதே மாதிரி 454. சரிங்களா, 454 அதே மெத்தடை பாருங்கள். இங்கே 454 எல்லாமே 400 சொல்கிற பர்த்து ஒரு நிறைய நம்பர் இருக்குது. அதை கணக்கில் எடுத்து தான் கொடுக்குறோம். 453 இங்கே இருக்குது பாருங்கள். 453
அதே மெத்தேடு தான் நம்ம மறுபடியும் கொடுக்குறோம். சரிங்களா? அப்போ 4ஆம் நம்பருக்கான வாய்ப்புகளும் நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும். ஏ போர்டில் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும். சரிங்களா? அதனால தான் கொடுக்குறோம். அது மாதிரி ஏதாவது கணக்கு வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் எடுத்துக்கங்கிறது தான் சொல்கிறேன் நான். பி போர்டை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு வரக்கூடிய நம்பரில் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் பி போர்டில் எனக்கு 0. எதனால் 0 அப்படின்னா 5-5-0ன்னு ஏற்கனவே கொடுத்துருக்காங்கல்ல, இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் 5-5-0. அது மாதிரி மறுபடியும் கொடுக்குறதுக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது. 5-5-0 அப்படிங்கிற நம்பர் வருதான்னு பாருங்கள். இதே நம்பர் தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? புரியுதுங்க நான் சொல்கிறது உங்களுக்கு? 5-5-0. அப்போ பி போர்டு 0க்கான வாய்ப்புகள் நாளைக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. அப்போ இங்கே ஒரு 0 வைக்கிறாங்க அப்படின்னு நமக்கு இதே கணக்கு தான் இங்கேயும் வரும். புரியுதுங்களா? 3வது பேட்டர்ன் 1 2 3 3 பேட்டர்னு நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 5-5-0 5-5-0 தான் கொடுத்துருக்காங்க. இப்போ அதே மாதிரி 5-5-0ன்னு கொடுக்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஒரு 0 தூக்கி வைங்க, மறுபடியும் 5-5-0 3 எல்லா இடத்துலையும் பாருங்கள் 3-5 ஒரு 0 3-5 ஒரு 0 3-5-0 555-0 555-0 555-0 அவ்வளோதான் எல்லா இடத்துலையும். அதே மெத்தடாக ஃபாலோ பண்ணி மறுபடியும் 555-0க்கான வாய்ப்புகள் இருக்குன்னு தான் எனக்கு தோணுது. உங்களுக்கு பி போர்டில் 0 வருதா அப்படிங்கிறதே பாருங்கள். வந்த இடத்துக்கு 0க்கான வாய்ப்புகள் தான் அதிகபட்சமாக எனக்கு காமிக்கக்கூடிய நம்பராக இருக்குது. உங்களுக்கு வருதான்னு பாருங்கள். அதுக்கான பேட்டர்ன், அதுக்கான சாட்சி, இந்த 0 வரக்கு என்னென்ன மாதிரியான கணக்குகள் இருக்குது அது எல்லாத்தையும் உங்கள் கண்ணு முன்னாடியே காமிச்சிட்டேன் பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது மேட்ச் ஆன பாருங்கள். 0-0-0-5 அதாவது 5-5-0 5-5-0 டபுள் வருதா? அதே மாதிரி இங்கேயும் இன்னொரு டைம் வரக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ ஒரே ஒரு நம்பர் வந்து 0 வச்சுட்டாங்க அப்படின்னா அதே மாதிரி 3-5-0 3-5-0 அப்படின்னு 3 டைம் வந்துடும். சரிங்களா? அந்த மாதிரி ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது. உங்களுக்கு ஏதாவது ஆட்சேபனை இருக்குது, கணக்கில் வருது அப்படின்னா எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். நம்ம கொடுக்கக்கூடிய பேட்டர்ன் உங்களுக்கு எந்த அளவுக்கு சூட்டபிள் ஆகுது, உங்களுக்கு 0-0 5-5-0 தான் வருமா அப்படிங்கிறது நீங்கள் பார்த்துங்க. சரிங்களா? அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு 2ஆம் நம்பர் மேலே டவுட் இருக்குது. எதனால் 2ஆம் நம்பர் அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5-5-2 அப்படி தான் எனக்கு ரொம்ப வருது. ஏன்னா மேலேயும் பார்த்திங்கன்னா 5-5-2ன்னு கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி இங்கேயும் கொடுத்துருக்காங்க 5-5-2. அதை அப்படியே ஃபாலோ பண்ணி 5-5-2ன்னு கீழே திருப்பி கொடுக்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 2 பக்கமும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே மேலே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா 5-5-2ன்னு கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி 5-5-2ன்னு கொடுத்துட்டாங்க. எல்லாத்துலேயும் ஒரே மாதிரி தான் மேட்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்போ அதை கனெக்ட் பண்ணி நமக்கு மறுபடியும் வைக்கிறதுக்கான சரிங்க மாற்றி கொஞ்சம் வைப்போம் அப்படின்னு சொல்லி 5-5-2க்கு பதில் 5-5-0 அப்படின்னு வச்சுட்டாங்கன்னா 0க்கு பதில் 2ஆம் நம்பர் வச்சுட்டாங்கன்னா ஜோடி சுத்தமாக போயிடும். அதனால தான் 2 நம்பருமே கொடுக்குறேன். 2 நம்பருக்கான சான்ஸ்லேயும் ரொம்ப ஸ்ட்ராங்காக பி போர்டில் 0 அல்லது 2 அப்படிங்கிற 2 நம்பருமே ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வருது. அதனால தான் அந்த நம்பர் அந்த இடத்துல வருதுன்னா கொஞ்சம் பார்க்கணும், தேடி பார்க்கணும் எந்த இடத்துல நம்பர் வரக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் ரிசர்ச் பண்ணால் ஆர்என்டி பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நல்ல வின்னிங் வாங்க முடியும். சரிங்களா? அதனால தான் கொடுக்குறோம். ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு மேட்ச் ஆகுது அப்படின்னு எடுத்துங்க. அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் சி போர்டு எனக்கு என்ன வருது, சி போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் என்னென்னா எனக்கு சி போர்டை பொறுத்த வரைக்கும் மறுபடியும் நமக்கு வந்து 3ஆம் நம்பர் மேலே கொஞ்சம் அதிகமாக டவுட் வருது. எதனால் 3ஆம் நம்பர் வருதுன்னா நமக்கு இங்கே ஒரு நம்பர் கிடச்சிருக்கு பாருங்கள். அதாவது 0 இங்கே இருக்குது பாருங்கள் 0-1-3 ஓகேங்களா? இந்த மாதிரி வருதா அப்படிங்கிறதே பாருங்கள். எனக்கு 0-1-3 அப்படிங்கிற நம்பர் இங்கே 3ஆம் நம்பர் வைக்கிறாங்க அப்படின்னா 0-1-3 அப்படிங்கிற நம்பர் அந்த பேட்டர்ன் வந்துடும். அந்த மாதிரி இங்கே மேலே கொடுத்துருக்காங்க இல்லைங்களா 0-1-3 அதே மாதிரி 0-1-3 அப்படிங்கிற இந்த பேட்டர்ன் வந்து உங்களுக்கு மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். வந்துச்சுன்னா கூட எடுத்துக்கங்க. ஏன்னா இது பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் கட்டாயமாக உட்காராமல் போகாது. அதனால தான் சொல்கிறேன் 0-1-3 அப்படிங்கிற நம்பரில் 3ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது சி போர்டில். அந்த மாதிரி வருதா அப்படிங்கிறதே பாருங்கள். நான் கொடுக்கணுங்கிறக்க நீங்கள் வைக்க வேண்டாம். 0க்கான வாய்ப்புகள் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது 0க்கு அதாவது 1-3 0-1-3 அந்த மாதிரி 0-1-3 அப்படிங்கிற நம்பர் சி போர்டில் இருக்கு இல்லையா, அது உங்களுக்கு எந்த அளவுக்கு சூட்டபிள் ஆகுது, எந்த அளவுக்கு சாத்தியமாகுது அப்படின்னு பாருங்கள். ஏன்னா ஏற்கனவே வந்து 1-0-1-2ன்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நிறைய நம்பர் கொடுத்துருக்காங்க, இல்லைன்னா சொல்ல. ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாளைக்கு கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் 0-1-3 தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக சி போர்டில் கொடுக்கணும். சி போர்டில் 3ஆம் நம்பருக்கான சான்ஸ் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. சரிங்களா? ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது வருது அப்படின்னா நீங்கள் 3 நம்பர் எடுக்க முடியும். என்னால் ரொம்ப ஸ்ட்ராங்காக 3 நம்பர் கொண்டு வர முடியும்னா எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைன்னா 7 நம்பர். ஏங்க 7 நம்பர் கொடுக்குறீங்க அப்படின்னா எனக்கு அதே கணக்கு தான். அதாவது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 0-1-7 வருது பார்த்தீங்களா, அந்த மாதிரி 0-1-7 அப்படிங்கிற நம்பர் வந்துடும். அது மாதிரி வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு 7 நம்பர் மேட்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது. ஏதாவது உங்களுக்கு கணக்கில் வருது மேட்ச் ஆகுதுன்னா நீங்கள் எடுத்துக்கங்க. சரிங்களா? ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் 7ஆம் நம்பருக்கான பேஸும் கொஞ்சம் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. உங்களுக்கு கணக்கில் வருதுன்னா பார்த்து எடுத்துங்க. அதே மாதிரி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நாளைக்கு ஆல் போர்டில் இருக்க ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைக்கக்கூடிய நம்பர் 9ஆம் நம்பர். எதனால் அங்கே 9ஆம் நம்பர் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா 9ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு கொஞ்சம் பெண்டிங் நம்பர் பேஸ்டாகவும் வரும். 9ஆம் நம்பர் நாளைக்கு வந்து வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது. பார்க்கலாம் இருந்தால். அதே மாதிரி இன்றைக்கி பெண்டிங் நம்பர் வந்து 7 நம்பர் பெண்டிங் நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 நம்பர் கூட நமக்கு சி போர்டில் பெண்டிங் நம்பரில் அதே மாதிரி 3ஆம் நம்பர் வந்து 25 நாளாக பெண்டிங்கில் இருக்குது. பெண்டிங் நம்பர் தான் 3ஆம் நம்பர் 25 நாளாக இருக்குது. அதே மாதிரி 0 வந்து பார்த்திங்கன்னா 13 நாளாக பெண்டிங்கில் இருக்குது. அதே மாதிரி 2ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் பி போர்டில் வந்து 28 நாளாக பெண்டிங்கில் இருக்குது. அப்போ ஆல்மோஸ்ட் நம்ம கொடுத்த நம்பர் எல்லாமே பெண்டிங் நம்பர் தான். 8ஆம் நம்பர் பெண்டிங் நம்பர் எத்தனை நாளாக 10 நாளாக. அதே மாதிரி 4ஆம் நம்பர் பெண்டிங் நம்பர் எத்தனை நாளாக பார்த்தீங்கன்னா 15 நாளாக இருக்குது. அப்போ 0 எத்தனை நாளாக பெண்டிங்கில் இருக்குது
13 நாள். அப்போ 2ஆம் நம்பர் எத்தனை நாளாக பெண்டிங்கில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 28 நாளாக இருக்குது. சி போர்டில் பெண்டிங் வந்து 25 நாளாக இருக்குது. அதே மாதிரி 7ஆம் நம்பர் பெண்டிங் நம்பரானா இல்லை, 9ஆம் நம்பர் பெண்டிங் நம்பரானா இல்லை. சரிங்களா, எதுவுமே பெண்டிங் நம்பர் இல்லை. இந்த 2 நம்பர் பெண்டிங் நம்பர் இல்லை, மற்ற நம்பர் எல்லாமே பெண்டிங்காக தான் இருக்குது. பெண்டிங்கை பேஸை வச்சு தான் ஆடுவாங்க. இப்போ நாளைக்கு என்னங்க வரும்னா 8ஆம் நம்பர் வரும் ஆட்டத்தில். சரிங்களா, 2ஆம் நம்பர் கண்டிப்பாக ஆட்டத்தில் வரும், வராமல் போகாது. சரிங்க, 3ஆம் நம்பர் வரணும் கண்டிப்பாக. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ரொம்ப 2 நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பராக தான் இருக்கணும். சரிங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அது மேட்ச் ஆகுது அப்படின்னா எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கிறத நம்முடைய கணக்காக இருக்குது. சரிங்க, நம்ம கொடுத்தங்கிறக்கா நீங்கள் வைக்க வேண்டாம், ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் எனக்கு இதுதான், இதுக்குள்ளே தான் மேட்ச் ஆகுது. இதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கில் வருது மேட்ச் ஆகுதுன்னு எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் தான் நம்ம இன்றைக்கி கொடுத்துருக்கோம்.